மில்கி மிஸ்ட் கௌகி. இந்த ஆட்சி அமைக்கப்படுவதற்கு முன்பாக தொடர் பிரச்சாரங்கள் என்னவென்றால், இது ஆன்மீகத்துக்கு எதிரான அரசு இல்லை, இது ஆத்திகர்களும் நாத்திகர்களும் போற்றுகின்ற அரசு என்று கட்டமைப்பதற்கு இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்புகளுடைய எண்ணிக்கை 884. இது தமிழக அரசிலே இருக்கின்ற அனைத்து துறைகளிலேயும் அதிக அறிவிப்புகளை வெளியிட செய்தவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். இந்த கட்டமைப்பை எப்படி உடைத்தெறிந்தார்? ஆம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்ற இந்து சமய அறநிலையத்துறையுடைய நிகழ்ச்சிகளுடைய எண்ணிக்கை எத்தனை என்றால் 131 நிகழ்ச்சிகளில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார். இந்த 131 நிகழ்ச்சிகளில் தலைமைச் செயலகத்திலே அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளை தவிர்த்து வெளியிலே கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளுடைய எண்ணிக்கை 32. அப்படி என்றால் 131 நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இந்த ஆன்மீகம் தழைக்க பாடுபடுகிறார் என்பதிலிருந்து அவர்கள் அமைத்த ஆன்மீக எதிர்ப்புக்கு எதிரான அரசு என்ற கட்டமைப்பை அடித்து உதைத்து நொறுக்கிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும். இங்கே காட்டிய இந்த காணொளியிலே ஒரு 4 திட்டங்களைத்தான் பிரசுரித்தார்கள். எங்கள் முதல்வருடைய உறுதிக்கு நீதிமன்றத்தினுடைய மேற்கோள்களை 1-2 காட்டி நிறைவு செய்கிறேன். அண்மையிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்திற்கு அரசாணை வழங்கினார். அரசாணை வழங்கிய காலம் வெள்ளிக்கிழமை, இடையிலே சனி ஞாயிறு. திங்கட்கிழமை நீதிமன்றத்தை அணுகி அதை தடை செய்ய முயற்சிக்கிறார்கள். முதல்வர் சொல்கிறார், திங்கட்கிழமைதான் நீதிமன்றம், ஞாயிற்றுக்கிழமை இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு அந்த அரசாணைகளை வழங்குகள் என்று பெரியார், பாபா சாஹிப் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கண்ட கனவுகளை நினைவாக்கி 29 அனைத்து ஜாதியினர்களுக்கும் அர்ச்சகராகலாம் என்ற அரசாணையை வழங்கி கோபுர கலசத்தில் தாழ்த்தப்பட்டவனை புனித நீராட செய்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அயோத்தியை போல் திருப்பரங்குன்றத்தை உருவாக்குவோம் என்றார்கள். உருவாக்கி பாருங்கள். இங்கே இருப்பவர் சாதாரண மனிதர் அல்ல, இரும்பு மனிதர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் நீதிமன்றங்கள் ஒரு புறம், அயோத்தியை போல் திருப்பரங்குன்றத்தை உருவாக்குவோம் என்று சங்கிகள் கூட்டம் ஒரு புறம், நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்று சங்கிகளாகவே மாறி நின்ற காட்சி. ஆனால் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், எங்களை போன்ற அரசியல்வாதிகள் கூட நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகளாயிட்டே என்று கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் விடாமல் ஒற்றை நோக்கோடு ஒரே பார்வையோடு நின்று திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவேன் என்று ஓங்கி ஒலித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசை நிரூபித்து திருப்பரங்குன்றத்தில் சங்கிகளுடைய சதியை முறியடித்த பெருமை எங்கள் முதல்வரை சாரும். அதனால்தான் அவரை இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றுகின்றோம். பலர் பல கோணங்களில் ஒரு சில ஸ்லைடுகளை இங்கே போட்டு காட்டினார்கள். ஒருகால பூஜை திட்டம் என்று ஒரு அற்புதமான திட்டம். தமிழகத்திலே 26,000 திருக்கோயில்கள் இருக்கின்றன. இதுவரையில் 12,000 திருக்கோயில்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கினார்கள். ஆனால் அந்த 1 லட்சத்தை 2 லட்சமாக்கி 2.5 லட்சமாக்கி 12,000 திருக்கோயில்களை 19,000 திருக்கோயிலாக்கி அந்த திருக்கோயில்களில் தெய்வம் தீப ஒளியில் இருப்பதற்கு காரணமாக இருப்பவர் நம்முடைய முதல்வர். அதோடு இல்லை, அந்த திருக்கோயில் பணியாற்றுகின்ற அர்ச்சகர்கள் ஊழியர்களுக்கு எந்த விதமான ஊக்கத்தொகையும் இல்லை. முதலில் 1000 ரூபாய் வழங்கினார். அதன் பிறகு 1500 ரூபாய் வாங்கினார். அர்ச்சகர் வாழ்விலே ஒளியை ஏற்றினார். அதோடு நிற்கவில்லை, அந்த அர்ச்சகர் குடும்பத்திலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அல்ல, ஒவ்வொரு ஆண்டும் 500 பிள்ளைகளுக்கு 10,000 ரூபாயை கல்வி உதவித்தொகையாக வழங்கிக் கொண்டு
ஒரே கல்லில் 3 மாங்காய் என்பார்கள். கோயில்களிலே தீப ஒளி, அர்ச்சகர் வாழ்விலே வாழ்வு ஒளி, பிள்ளைகள் வாழ்விலே படிப்பொலி என்று 3 ஒளிகளை ஒரே சேர 19,000 கோயில்களிலே ஒளியேற்றிய ஒளி விளக்கு இவரா ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சியை கண்டு கொண்டிருக்கின்றார். நிறைவாக சொல்லுகிறேன், கோபுரம் தாங்கிய பொம்மைகளாக இருந்த இந்து சமய அறநிலைத்துறை இன்றைக்கு கோபுரங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அகத்திகர்களால் ஆஸ்திகர்களால் அசந்து போக, நாத்திகர்களால் நகர்ந்து போக, எதிரிகளால் தகர்ந்து போக முதல்வர் என்னும் ஆன்மீக தேர் தமிழகத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றது. ஆம், இறைவன் மகிழ, பக்தன் மகிழ, திருப்பணி எங்களுக்கு தினப்பணி. அதற்கே அனைத்தையும் அர்ப்பணி என்பது எங்கள் முதல்வர் இட்ட கட்டளை. இதுவரை இருந்த ஆட்சிகளில் இந்து சமய அறநிலைத்துறை ஒப்புக்கு இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகின்ற ஆட்சிதான் முதல்வரின் தனிப்பணி. எத்தனை ஆயிரம் தெய்வங்கள், முருகருக்கென்றால் குடமுழுக்கு, சிவனுக்கென்றால் குடமுழுக்கு, அம்மனுக்கென்றால் குடமுழுக்கு, ஏன் ஐயனாருக்கென்றால் குடமுழுக்கு, ஈஸ்வரனுக்கென்றால் குடமுழுக்கு, இப்படி குடமுழுக்கு 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 என்று பண்ணி பக்தர்களையும் இறைவனையும் மகிழ்வித்த எங்கள் முதல்வரை 2026 2.0 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவியேற்கும் நாளையும் மகிழ்வோடு வரவேற்போம். நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.